வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 23ஆம் பாசுரம். மாரி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே கண்ணனை எழுப்பிக் கொண்டிருந்தவர் எல்லாரையும் எழுப்பியவர் எப்படி கண்ணன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இப்போது தன் கோரிக்கையை எப்படி செவிமடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் விண்ணப்பம் செய்து காட்டியுள்ளார். இந்த பாசுரத்தின் முதல் 4 வரிகளை பார்ப்போம். மாரி மலைமுழஞ்சில் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுந்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இங்கே ஆண்டாள் நாச்சியார் ஒரு அற்புதமான இயற்கை காட்சியை நமக்கு வர்ணனைப்படுத்தி காட்டுகின்றாள். மழைக்காலத்தில் மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய குகை, அந்த குகையில் இருந்து சிங்கம் புறப்பட்டு வெளியே வருகிறது. ஒரு சிங்கம் எப்படி புறப்பட்டு வருகிறது என்கின்ற காட்சியை வர்ணனைப்படுத்தி காட்டுகிறார். அந்த சிங்கம் குகையில் இருந்து வெளியே வருகின்ற போது தன்னுடைய பிடரியில் இருக்கக்கூடிய மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கின்றதாம். அந்த சிங்கத்திற்கு கண்கள் எப்படி இருக்கின்றதாம்? தீப்பொறியை கக்கி கொண்டது போல அந்த சிவந்த நிறத்துல இருக்குதாம் கண்கள். பகைமை எல்லாவற்றையும் உதறி தள்ளுவதற்காக தன்னுடைய அருமையான பிடரியை சிலிர்த்து கண்களெல்லாம் தீப்பொறி பறக்க சிங்கம் தன் குகையை விட்டு வெளியே வாசல்ல காட்சி தருமோ, அதுபோல கண்ணனை வர சொல்றாரு. ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே நரசிம்மருடைய அவதாரத்தை ஞாபகப்படுத்துகின்றார். நரசிம்ம பெருமாள் எப்படி தூணிலிருந்து வெளிப்பட்டார் அப்படின்ற காட்சி ஒரு அற்புதமான காட்சி. இரண்யன் தான் தூணை உடைத்தானா அப்படின்னா கிடையாது. அப்படி தூண்கிட்ட கொண்டு போய் அந்த கதையை வச்சான். பெருமாள் தான் அந்த தூணை பிளந்து கொண்டு வருகின்றார். ஏன் பெருமாள் தான் காத்து கொண்டிருக்கிறார்? எப்படா இவனை அழிக்கிறது? சபையில் இருந்த அத்தனை தூண்களிலும் காத்து கொண்டிருந்தார். அவன் போய் கதையை வச்ச உடனே தூணை பிளந்து கொண்டு வருகிறார். பார்ப்பதற்கு அருமையான ரூபம், ஆச்சரியமான ரூபம் அந்த ரூபம். ஏன்னா தலை மட்டும் சிங்கம், உடலெல்லாம் மனித உடல், காலெல்லாம் தேவ சரீரம், மூன்றையும் ஒன்றாக இணைத்து கூட்டணியோடு வருகிறார். இரண்யன் சொன்ன மாதிரி அவன் வாங்கிய வரம் அப்படி. கடவுள்கிட்ட வரம் வாங்கும்போது அப்படித்தான் வாங்கியிருக்கிறான். மனிதனும் அல்லாது, மிருகமும் அல்லாது, தேவனும் அல்லாது, உள்ளேயும் அல்லாது, வெளியேயும் அல்லாது, மேலும் அல்லாது, கீழேயும் அல்லாது, பகலும் அல்லாது, இரவும் அல்லாது, ஆயுதமும் அல்லாது, அஸ்திரமும் அல்லாது, இப்படியெல்லாம் இருந்தால்தான் எனக்கு மரணம் வரட்டும் என்று வரம் பெற்றான். பெருமாள் அத்தனையும் நிறைவு செய்து காட்டினார். மூன்றையும் சேர்ந்த கூட்டணியில் சொன்னது போலவே உள்ளேயும் அல்லாது, வெளியேயும் அல்லாது வாசற்படியில் வச்சு மேலேயும் அல்லாது, கீழும் அல்லாது தன் மடியில் அவனை கிடத்தி இரவும் அல்லாது, பகலும் அல்லாது, மாலை 6 மணி சாயங்காலம், அதற்கு இரண்ய நேரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆயுதமும் அல்லாது, அஸ்திரமும் அல்லாது தன்னுடைய கூர்மையான நகங்களை கொண்டு அவன் வயிற்றை கிழித்து குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டாரு. அந்த நரசிம்ம மூர்த்தினியோட பிடரி எப்படி சிலிர்த்திருக்குமோ, அந்த கண்கள் எப்படி தீப்பொறி பறக்க வந்தாரோ, ஒரு சிங்கத்தை போல அந்த காட்சியை சிங்கமாக நமக்கு வர்ணனைப்படுத்தி காட்டுகின்றாள். ரொம்ப அற்புதமான அவதாரம் நரசிம்மருடைய அவதாரம். சரி, இப்படியெல்லாம் கிளம்பி வான்னு சொல்றாரே, எதற்கு கிளம்பி வரணும்? ஏற்கனவே நரசிம்ம அவதாரத்தில் தான் பெருமாள் இப்படி வந்துட்டாரே, திரும்பவும் ஏன் கண்ணனை இப்படி வர சொல்றாரு? அதற்கான காரணத்தை அடுத்த வரிகள்ல பார்ப்போம். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அந்த கண்ணனை பற்றி சொல்லும்போது காயம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, காயம்பூ என்பது மேகத்தின் நிறத்தை உடையதாம். அந்த பூவின் நிறத்தை கண்ணனின் நிறத்தோடு ஒப்பிட்டு கூறுகிறாள். கருத்த நிறமுடைய கண்ணனே, எங்களுக்காக கோயிலிலிருந்து வெளியே அழகிய சிங்காசனத்தில் எழுந்தருளி எங்களுக்கு என்ன தேவை
என்கின்ற காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். இன்று நாம் 23ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.